அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எழுத்தாளர் ஜெயமோகன் சார் எழுதின வான் நெசவு அப்படின்ற ஒரு சிறுகதை தொகுப்புலேருந்து வான் கீழ் அப்படின்ற ஒரு சிறுகதையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கதையெல்லாம் ஜெயமோகன் சார் பிஎஸ்என்எல்ல வேலை செய்யும் போது நடந்த சம்பவங்களை வச்சு இந்த சிறுகதைகளை எழுதியிருப்பார். அதுலேருந்து நம்ம வான் கீழ் அப்படின்ற சிறுகதையை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த சிறுகதையை பற்றி பார்ப்போம். குமரேசன் இவன் தான் இந்த சிறுகதையனுடைய கதாநாயகன். இவன் ஒரு அப்பா அம்மா யாருமே இல்லாத அனாதையாக இருந்தால் கூட பரவாயில்ல, கால் வேற ஒரு ஊனம். அவனுடைய இடது கால் சரியான வளர்ச்சி இல்லாமல் இருக்கும். இவன் நடந்து வரும்போதே ஒரு மாதிரி நடனம் ஆடுற மாதிரியே இருக்கும். அதனாலே இவனை சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேருமே டிஸ்கோன்னு தான் இவனை கிண்டல் பண்ணி கூடுவாங்க. ஆனால் குமரேசன் அதை பற்றிலாம் பெருசாக எதையும் கண்டுக்கிறது கிடையாது. அவன் ஒரு மளிகை கடையில் வேலை செய்கிறான். அன்றைக்கி சாயந்தரம் அந்த சந்தையில் ஒரு இடத்துல நின்றுன்னு அழுதுகிட்டு இருக்கான். அந்த பக்கமாக ஏசையா அப்படின்றவர் போகிறாரு. அவர் பிஎஸ்என்எல்ல ஒரு வெல்டர். அவர் அங்கே வேலை செய்கிறவர். அவர் ரொம்ப நல்ல மனுஷன். அவர் குமரேசனை பார்த்தினோடனே, ஏன் அழுதுன்னு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே குமரேசன் சொல்கிறான், அண்ணாச்சி என்னை அடித்து வேலையை விட்டு போடா அப்படின்னு தெத்தி விட்டாரு அப்படின்றான். ஏன்டா அப்படின்னு கேட்குறாரு. அவர் ஒரு பொருள் எடுத்துன்னு வர சொன்னார், நான் டேட்டா எடுத்துன்னு போனேன், போடா வேலையை விட்டு அப்படின்னு பள்ளியர்னு ஒரு அறை விட்டு அனுப்பிச்சிட்டாரு. ஏன் உனக்கு தான் கால் விளங்காதுன்ட்டு அவனுக்கு தெரியும்ல? தெரியும், இருந்தாலும் அவர் இதுமாரி என்னை தெத்தி விட்டாரு அப்படின்னு மறுபடியும் அழ ஆரம்பிக்கிறான். உடனே அவர் ஏசையா என்ன பண்ணுறாரு, சரிடே விடு, என் கூட வா அப்படின்ட்டு அவனை கூட்டுன்னு போயிடுறார். குமரேசன் அவர் கூடயே போயிடுறான். இவர் ஏசையா அன்றைக்கி அந்த ஊரில் வேலை. அவங்களுக்கு பிஎஸ்என்எல்னுடைய பெரிய அந்த இரும்பு கோபுரத்தை எரெக்ஷன் பண்ணுறது தான் இந்த கேங்கோட வேலை. அதில் தான் ஏசையா ஒரு வெல்டராக இருப்பார். அவர் இவனை கூட்டுன்னு போய் அந்த வெல்டிங் பண்ணுறதுலாம் எப்படி என்ன ஏதுன்ட்டுலாம் இவனுக்கு நிறைய வேலை வாங்கி சொல்லி கொடுப்பாரு. இங்கே அந்த ஊரில் வேலை முடிஞ்ச உடனே இவங்க கிளம்பி பக்கத்து ஊருக்கு போகிறாங்க. பக்கத்து ஊருக்கு போகும்போதே குமரேசன் என்ன பண்ணுறான், அந்த ஊரை விட்டு அவங்க கூடயே கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் அவன் அந்த ஊருக்கு வரவே இல்லை. இப்போது இந்த ஏசையா அவங்க கேங்கு இவங்க கூடலாம் குமரேசன் சேர்ந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ ஏசையாவை அந்த வெல்டிங் வேலையெல்லாம் நிறைய குமரேசனுக்கு கற்றுக் கொடுத்துட்டாரு. இப்போ குமரேசனே தனியாக பொருளெல்லாம் உருக்கி கிறுக்கி ஒட்ட வைக்கிற அந்த வெல்டிங் வேலையெல்லாம் நல்லா செய்ய ஆரம்பிச்சிட்டான். இப்போ இவங்களுடைய கேங்க் ஒரு இடத்துலையா இந்த இரும்பு கோபுரத்தை அமைக்கிறதுக்கு ஒரு ஊராக போகும்போது இவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்குற சமையல் கூடாரம் ஒரு 4-5 கிலோமீட்டர் தூரத்தில் கூடாரம் போட்டு அங்கே தான் சமையல்லாம் பண்ணுவாங்க. இவங்க செய்கிற இடம் கொஞ்சம் தூரம் தள்ளி தான் இருக்கும். மத்தியானம் சாப்பாட்டுக்கு மட்டும் ஒரு வண்டியில் இவங்களுக்கு சாப்பாடு எடுத்தாந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் 10-11 மணிக்கு டீ வேணும், சாயந்தரம் 4-4:30 மணிக்கு டீ வேணும். இது ரெண்டுத்துக்கும் மறுபடியும் அங்கேருந்தெல்லாம் கொடுத்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ இவங்க அங்கே வேலை செய்கிற இடத்துல இருந்து பக்கத்தில் ஒரு டீ கடை ஒன்று இருக்கும். அந்த டீ கடையை ஒரு லேடி நடத்திட்டு இருப்பாங்க. அந்த பொம்பளைனுடைய வீட்டுக்காரன் பனைமரம் ஏறுறவன். அவன் பனைமரம் ஏறும்போது ஸ்லிப் ஆகி கீழே படுத்த படுக்கையாக ஆகிடுவான். அதனால் அந்த அம்மாவை ஒரு டீ கடையை போட்டுக்கணும், ஏன்னா குடும்பம் இருக்க, அதனால் ஒரு டீ கடையை போட்டு அந்த அம்மா டீ கடையை வச்சு பார்த்துன்னு இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு ராஜம்மே அப்படின்னு ஒரு பொண்ணு. இந்த பொண்ணு அந்த டீ கடையில் அந்த அவங்க அம்மா டீ போடுவாங்க. அந்த டீயை எடுத்துக்கிட்டு இங்கே பக்கத்தில் அந்த பிஎஸ்என்எல் ஆளுங்கள்லாம் வேலை செய்கிறாங்க பாருங்கள், காலையிலையும் சாயந்தரமும் டீயும் சமோசா பிஸ்கெட்டு இதெல்லாம் எடுத்தாந்து கொடுக்குறது அவளுடைய வேலை. இப்போது அந்த பொண்ணு இங்கே டீ எடுத்தாந்து கொடுக்கும்போதெல்லாம் இங்கே வேலை செய்கிற ஆளுங்களுக்கு எல்லாருக்கும் அந்த ராஜம்மை மேலே ஒரு கண்ணு. காரணம் அந்த பொண்ணு கருப்பாக இருந்தாலும் நல்லா அழகாக இருப்பாள்.
எல்லாருமேட்டையும் அவள் வந்து நல்லா சிரித்து பேசுவாள். அதே மாதிரி இவனுங்களும் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட ராஜம்மைக்கிட்ட பயங்கரமாக கிண்டல் அடிச்சு அப்படி இப்படின்னு பேசிட்டு இருப்பாளுங்க. அவளும் நல்லா சிரித்து பேசுவாள். அன்றைக்கி காலைல வேலை நடந்துக்கின்னே இருக்குது. அருணாச்சல நாடார்னு ஒருத்தர் அவங்க கூட வேலை செய்கிறார். அவர் என்ன பண்ணுறாரு, இல்லை குமரேசா என்னடே அப்படின்றாரு. என்ன சொன்னாங்க, அவனுங்க தான் எல்லாரும் அந்த குட்டியை வேடிக்கை பார்க்குறானுங்க அப்படின்னா நீயா சொல்லு விட ஆரம்பிச்சிட்டியா அப்படின்றாரு அருணாச்சல நாடார். அண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. உன் கண்ணை பார்த்தாலே தெரியுதுடா நீ என்ன அந்த பொண்ணை பார்த்தோன்னே எப்படி சொக்கி போகிற அப்படின்ட்டு. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுடா. உன் மூஞ்ச இது வரைக்கும் கண்ணாடியில் பார்த்துருக்குறியா? உன் நிலமை என்னான்னு தெரியுமா? எதுக்கு தேவையில்லாததெல்லாம் வந்து தலையை நோச்சின்னு இருக்கிற அப்படின்றார். ஏன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா அப்படின்ட்டு சரி வேலையை போய் பாரு. கொஞ்ச நேரத்தில் விசில் ஊதுறாங்க. இந்த விசில் ஊதுனா மத்தியானம் சாப்பாடு டைம் அப்படின்னு அர்த்தம். இந்த பெரிய அந்த கூண்டில் வந்து மேலே 4-5 பேர் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு வந்து சாப்பாடு ஒரு கூடையில் சாப்பாடை வச்சு கயிறு கட்டி மேலே அமைச்சிருவாங்களாம். கீழே வேலை செய்கிறவங்க ஒரு தட்டில் வந்து சாப்பாடு வண்டியில் வந்ததில்ல, அந்த வண்டியில் வந்த சாப்பாடை ஆள் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுன்னு பக்கத்தில் ஒரு சின்ன கூடாரம், அதில் வெயில் படாமல் உள்ளே உட்காந்துன்னு சாப்பிட்றதுக்கு எடுத்துன்னு போகிறாங்க. குமரேசன் ஒரு தட்டில் சாப்பாடு எடுத்துன்னு உள்ளே போய் உட்காடுறான். அவன் பக்கத்துலேயே ஐசக்குன்னு ஒருத்தன் அந்த கும்பலில் வேலை செய்வான். அவன் வந்து உட்காருவான். உட்காந்த உடனே கிண்டல், இவன் தான் நொண்டியாச்சா, அதனால போகிறோம்லாம் கிண்டல் தான். ஏலே என்னடே சொன்னார் அருணாச்சல நாடார் காலைல அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்றான் குமரேசன். டேய் நான் தான் காதால் கேட்டேன் சொல்லுடே அப்படின்னு. சரி காதால் தான் கேட்டல்ல, அப்புறம் என்ன கேட்குற அப்படின்ட்டு குமரேசன் சொல்கிறான். இங்கே பாருலே, நீ அந்த குட்டியெல்லாம் முறைச்சி பார்த்துனுக்கெல்லாம் வேலைக்கு ஆகாது, புரியுதா? இங்கே வேலை செய்யறதுலேயே 8 பேர் அந்த குட்டிக்காக முட்டின்னு இருக்கானுங்க. இது நீ வேற நடுவில் பூந்து உள்ளே நுழைஞ்சின்னு இருக்கிறியா அப்படின்னு. அதெல்லாம் நான்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் எல்லாம் பார்த்துந்தாண்டா இருக்கேன். நேற்று கூட அந்த பொண்ணை பார்த்து ஏதோ பேசின்னு இருந்தேன் அப்படின்னு. நான் என்னத்தை பேசினேன்? அந்த பொண்ணு காலில் முள் குத்துச்சுன்னு சொல்லி நொண்டின்னு வந்தா. அதான் நான் கேட்டேன், என்ன காலில் நொன்ற அப்படின்னா. முள் குத்துச்சு அப்படின்னா. வேறு ஒன்றும் கிடையாது. ஓ அவள் காலில் முள் குத்துச்சு நான் நொண்டின்னு வந்தேன் அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்னா, நீ வந்து வா 2 பேரும் சேர்ந்து நொண்டலாம் அப்படின்னு கூப்பிட்டியா அப்படின்ட்டு ஐசக் கிண்டல் பண்ணுறான். குமரேசன் எதுவும் பதில் சொல்லவே இல்லை. இந்தமாரி கிண்டல் பண்ணுறதுக்கெல்லாம் பதிலே சொல்லக்கூடாது. ஏன்னா கேட்டு இவனுக்கு சலிச்சு போச்சு. அவன் ஐசக் சொல்கிறான், டேய் நேற்று கூட அந்த இன்ஜினியர் பார்த்தேன், அந்த பொண்ணை அங்கே டீ குடிக்கிற போகிற பொண்ணை வந்து நிற்க வச்சு பேசின்னு இருந்தான். அது தெரியுமா அவனுக்கு? இன்ஜினியருக்கும் ஒரு கண்ணு தான் அவன் மேலே அப்படின்னு ஒன்று. குமரேசன் கேட்குறான், கல்யாணம் பண்ணுவார் அவர் அவங்கள அப்படின்னு. பத்தியா இன்ஜினியர் ஒரு கண்ணுன்னு கல்யாணம் பண்ணுவாரான்னு கேட்குற. அவெல்லாம் கல்யாணம்லாம் பண்ண மாட்டான், அவர் வெள்ளாள ஜாதி, இந்த பொண்ணு வேறு ஜாதி, அதே பிறகு கல்யாணம் பண்ணுவான். பின்ன பேசினாருன்ற. அந்த ஆள் பயங்கர காசு வச்சுருக்குறான்டா, வேலை முடிஞ்சதும் அமௌண்ட்டை கொடுத்துருவான் எவ்வளோ ஒன்றாலும். இவ்வளோ பார்த்தாலும் அப்படி தான் துட்டு காலிகிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோடனே குமரேசனுக்கு லைட்டாக கோவம் வருது. வாயை மூடு, சும்மா அந்த நார பேச்செல்லாம் பேசாத அப்படின்றான். அந்த பொண்ணை பேசினோன்னு உனக்கு கோவம் வந்துடுதோ? சரி நான் நல்லா கேட்டுக்கோ. இங்கே இருக்கிறதுலையே இந்த சந்திரன் நாராயணன் இவனுங்க 2 பேருக்கானுங்க பாரு, பயங்கரமாக முட்டுறானுங்க. அதில் நாராயணன் இருக்கான் பாரு, அவகிட்ட தனியாக போய் கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு வேற கேட்டானான். அவன் தான் என்கிட்ட சொன்னான். சரி ஒத்துக்குனாலம்மாவா அப்படின்னு குமரேசன் கேட்குறான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, கேட்டேன் அப்படின்னா. நாராயணன் வந்து சொந்தமாக 1.5 ஏக்கர் இடம் நான் வச்சுருக்கான், சொந்த வீடு இருக்குது அவனுக்கு, பிஎஸ்என்எல் பர்மனெண்ட் வேலை எல்லாம் இருக்குது அவனுக்கு, புரியுதா? அவன் எப்படி இருந்தாலும் அந்த பொண்ணை மடக்கிடுவான். அவங்ககிட்ட மடங்கலாம் கூட இந்த குட்டி வந்து இங்கே இருக்கிறவங்ககிட்ட அவங்ககிட்டனான்னு விழுந்துருவான். நீ வேணா பாரு, நடுவில் நீ ஏன் பூந்துன்னு இருக்க அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு போயிடுறான். சாயந்தரம் 4 மணிக்கு அவள் ராஜம்மே வந்து டீ எடுத்துன்னு வரான். டீ எடுத்துன்னு உள்ளே வந்த உடனே எல்லாருக்கும் டீ கொடுக்குறா, பிஸ்கெட்டு வடை அது இதெல்லாம் எல்லாமே கொடுக்குறா. எல்லாம் சாப்பிட்டுன்னு இருக்காங்க. இப்போ குமரேசன் உஷாராக கவனிக்கிறான். இப்போ எல்லாருக்கிட்டையும் பேசுகிறா ரைட்டு, இந்த சந்திரன் நாராயணங்கிட்ட பேச மட்டும் எப்படி பேசுகிறா அப்படின்றத பார்க்குறான். ஏன்னா நம்ம ஐசக்கு சொன்னால
நாராயணன் வந்து கல்யாணம் பண்ணதுக்கு கேட்டிருக்கான் அப்படின்ட்டு, சரி நாராயணங்கிட்ட இவன் ராஜம்மா எப்படி பேசுகிறா அப்படின்ட்டு பார்க்குறான். அப்போ எல்லார்கிட்டேயும் ஒரே மாதிரியாக தான் பேசுகிறான், யாருக்கிட்டேயும் தனியாக எதுவும் இல்லை. இந்த இடத்துல ஜெயம் ஒன்று எழுதியிருப்பார், இந்த பந்தியில் வந்து நெய் விடுவோம்ல, அது மாதிரி ஒரு இலையிலையும் 2 சொட்டு விடுவோமே, அது மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்ட பேசும்போதெல்லாம் இரு வார்த்தைகள். எல்லார்கிட்டையும் சிரித்து தான் பேசுகிறா, எல்லார்கிட்டையும் சகஜமாக பேசிட்டா பாட்டுன்னு போயிட்டே இருக்கா. யாருக்கிட்டையும் அவள் வந்து பர்டிகுலராக யாருக்கிட்டையும் பேசலை அப்படின்றத குமரேசன் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அப்போது அந்த ஐசக் மறுபடியும் வரான். என்னடே மூஞ்சி ரொம்ப சோகமாக இருக்குது, நான் சொன்னேன்ட்டா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றான். இங்கே பாரு, அவன் முட்டுறான் இவன் முட்டுறான், யார் வேணாலும் அவன் மேலே ட்ரை பண்ணின்னு போட்டோம். உனக்கு ஆசை இருக்கா, நீயும் ட்ரை பண்ணிப்பார், வந்தால் லாபம், வரலையா ஒரு சொட்டு தேன் வந்து நாக்கில் பட்ட மாதிரி சந்தோஷமாக நினச்சின்னு போ, அவ்வளோதான் அப்படின்னு ஐசக் சொல்லிட்டு போகிறான். ஆனால் குமரேசன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், நான் அப்படி நினைக்க மாட்டேன், நான் வந்து ராஜம்மா மேலே உயிரே வச்சுருக்கேன், அவள் இல்லைன்னா நான் செத்தே போயிடுவேன், இந்த வேலையை விட்டு ஓடி போயிடுவேன் அப்படின்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அப்படியே யோசிச்சுட்டே வேலை பார்த்துட்டே இருக்கான். அன்றைக்கி சாயந்தரம் எல்லாம் முடிஞ்சவுடனே எல்லோரும் அவங்கவுங்க கிளம்புறாங்க. அப்போ ஐசக்கிட்ட கேட்குறான் அவன் குமரேசன், என்னென்ன வேலை இன்னையோட முடிஞ்சிடுச்சு பொழுது அப்படின்னு. ஆமாம், இதோட முடிஞ்சிடுச்சு, இன்னும் சின்ன சின்ன வேலை தான், அது யாராவது ஒருத்தர் நாளைக்கு வந்து பார்த்துக்குவாங்க, இதோட நாங்கள் வரமாட்டோம், ஏன்னா முக்கியமான லாஸ்ட்டு இதை ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது மட்டும்தான் வருவோம், அதுக்கு எப்படியும் ஒரு வாரம் ஆகும், அது வரைக்கும் நாங்கள் அங்கே பக்கத்தில் எங்கன்னா தங்கியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வண்டி எடுத்துன்னு கிளம்பிடுறாங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பெரிய இன்ஜினியர் வந்து செக் பண்ணி பார்ப்பாராம். அதை அவர் பார்த்து ஹேண்ட் ஓவர் பண்ணதுக்கப்புறம் ஓவர் அதோட பக்கத்து ஊருக்கு கிளம்பி போயிடுவாங்க. அன்றைக்கி தான் லாஸ்ட் நாள் எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பி போகிறாங்க. இப்போ எல்லாம் கிளம்பி போனதுக்கப்புறம் ஆனால் குமரேசன் அங்கே தான் இருப்பான். ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்களுடைய பொருளெல்லாம் அங்கே இருக்குது, இதை பார்த்துக்கிறதுக்கு இவங்க சைடில் ஒரு ஆள், அது இல்லாமல் ஒரு செக்யூரிட்டியாக நைட் வந்து அங்கே படுத்துக்குவார். இவன் அந்த செக்யூரிட்டி நைட்டு 8 மணிக்கு தான் வருவார். இவன் வெளியில் கட்டில் போட்டு சாயந்தரம் அப்படியே படுத்துட்டு ஒரு பீடி ஒன்று பற்ற வைக்கலாம். அப்போது திடீர்னு தூரத்துலேருந்து யாரை நடந்து வர மாதிரி தெரியுது. இவன் பீடியை கீழே போட்டுட்டு அப்படியே எழுந்து இப்படி பார்த்தா ராஜம்மை, யாருமே இல்லை, இவன் மட்டும்தான் இருக்கான். இந்த நேரத்தில் ராஜம்மை எதுக்கு இங்கே வரா அப்படின்ட்டு இவனுக்கு ஒரு மாதிரி படபடப்பாக ஆகிடுது. கிட்ட வர பார்த்தா ராஜம்மையே தான். அவள் என்னத்தையோ அப்படியே பார்த்து தேடிக்கிட்டே வரான். இவன் உடனே கேட்குறான், என்ன தேடுற, என்ன இல்லை இங்கே நீ ஏதாவது பார்த்தியா அப்படின்னு. நான் என்னத்தை பார்த்தேன், என்னத்தை கேட்குற அப்படின்னு. ஒன்றும் இல்லை, எங்கள் டிஇயோட ரூம் வந்து சாவி நான் வந்து இடுப்பில் சொருகி வச்சுருந்தேன், அதை காணோம், அதை தான் நீ ஏதாவது பார்த்தியான்னு கேட்குறேன்னு. டிஇஓ ரூமோட சாவியை நீ எங்கே வச்ச அப்படின்னு. அவர் ரூமு எல்லாத்தையும் நான் தான் தொடச்சி பெருக்கி எல்லாத்தையும் இது பண்ணுவேன், இப்போ சாயந்தரம் பூட்டிட்டு அவர் போகும்போது சாவி என்கிட்ட தான் பியூன்னு கொடுத்தாரு, நான் இடுப்பில் சொருவிக்கிட்டு நான் இங்கே வந்தேன். ஆமாம், சாயந்தரம் டீ எடுத்துன்னு வந்தேன். ஆமாம், உங்களுக்கெல்லாம் டீலாம் கொடுத்தேன்ல, அப்போ தான் வரும்போது சொருவிட்டு வந்தேன் சாவியை. அப்படியா, சரி, இங்கே டீலாம் கொடுத்துட்டு எங்கன்னா போனியா? டீ கொடுத்துட்டு குழாயில் போய் கையை கழுவிட்டு மூஞ்சை தொடச்சேன் தாவணியில் அப்படின்னு சொல்கிறப்ப. சரி, இடுப்பில் தானே சொல்லி இருந்த, அப்போ முந்தானி அப்படி இருக்கும்போது இடுப்புலேருந்து கீழே எங்கன்னா விழுந்துட்டு இருக்கோம், குழா வண்டை தானே கை கழுவினேன், அங்கே வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் 2 பேரும் தேடுறாங்க. தேடினா அந்த சாவி வந்து சேத்துல விழுந்து கிடக்குது. இவங்க 2 பேரும் மீட் பண்ணுறத வந்து கடவுளாக எப்படி ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுக்குறான் பாருங்கள், சாவி மூலமாக. சாவியை பார்த்தோன்னே அவருக்கு ராஜம்மைக்கு ஒரே சந்தோஷம். அப்போது சந்தோஷமாக குதிக்கிறான், அப்பா நல்ல வேலை சாவி கட்டிடுச்சு, இல்லைன்னா நான் செத்தேன், அதுக்கே நீ அவ்வளோ இது பண்ணுற, சாவி இல்லைன்னா உடச்சிட்டா போகுது அப்படின்னு. எங்கள் டி ரூமு, எங்கள் டி யார் தெரியுமா, எங்கள் அம்மா அவருடைய காரை பார்த்தாலும் கையெடுத்து கும்பிடுவான், எங்களுக்கு சாமி அவர் அப்படின்னு ராஜம்மா சொல்கிறா. அங்கே ஒன்றா அவர் வந்து சாமியாக இருந்துக்கலாம், எங்கெல்லாம் யாரும் கிடையாது அதுமாரி சாமிலாம். எனக்கு வந்து ஒரே சாமி இதோ நிற்கிது பார், இரும்பு கோபுரம், இதுதான் எனக்கு சாமி, இதுதான் எனக்கு எறும்பு மாடன் தெரியுமா உங்களுக்கு, இதுதான் எங்கள் குலதெய்வம் அப்படின்னு
குமரேசன் சொல்லுவான். உடனே அவள் ராஜம்மை கேட்குறா, இவ்வளோ ஹைட்டு இல்லை இது, இது மேலே போக முடியும் நான்ப்பா, போகலாமே அப்படின்னு. இவன், நீ போயிருக்கிறியா அப்படின்னு கேட்குறான். நான் போயிருக்கிறேண்ணே அப்படின்னு. இவன் போனது கிடையாது. ஒரு டைம் ஏறி இதை ட்ரை பண்ணியிருக்கான், கால் சரியாக என்னால் எடுத்து வைக்க முடியல. அப்போ ராஜம்மை கேட்குறா, இது மேலே நான் போக முடியுமா அப்படின்னு கேட்குறான் ராஜம்மை. அந்த நேரத்தில் குமரேசனுக்கு என்ன தோணுச்சோ என்னான்னு தெரில. நீ போன அவ்வளோதானே, நீ வா நான் கூட்டுன்னு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படியா, சும்மா பொய்யெல்லாம் சொல்லாத, நீ எப்படி இது மேலே என்னை கூட்டுன்னு போவ, நீ வரேன்னு சொல்லு, நான் உன்னை கூட்டுன்னு போகிறேன். இப்போ போக முடியுமா, இப்போல்லாம் முடியாது, இருட்டி போச்சு. நீ ஒன்று செய், நாளைக்கு காலையில் ஒரு 4:30 மணிக்கா வா. இந்த நைட்டு ஒரு வாட்ச்மேன் இருப்பார்ல, அவர் காலையிலே எழுந்துச்சி போயிடுவான் வீட்டுக்கு. 4:30 மணிக்கா வா, டக்குன்னு மேலே போய் பார்த்துட்டு நம்ம ஒரு 7-7:30 கீழே இறங்கிடலாம். நீ வரவையா அப்படின்னு. அவளுக்கு அப்படி மேலே போகலான்னு அப்படி சொன்னோன்னா பயங்கர சந்தோஷம். ஒரே குழந்த மாதிரி குதிக்கிறா. சத்தியமாக என்ன கூட்டுன்னு போவியா, என்னை சத்தியமாக கூட்டுன்னு போவியான்றா. நீ நாளைக்கு காலைல வா, உன்னை நான் கூட்டுன்னு போகிறேன், போதுமா அப்படின்னோன்னா ரொம்ப சந்தோஷமாக அவள் வீட்டுக்கு போகிறான். இவன் வந்து மறுபடியும் கட்டலில் படுத்துன்னு போகும்போது சொல்லிட்டு போகிறான், பீடி பிடிச்சே நீ, ஒரே நாத்தம் அப்படின்ட்டு போயிடுறான். இவன் கட்டலில் வந்து படுத்துக்கிறான். படுத்துக்கிட்டு என்னால் ஒன்றும் புரியல, எப்படி அவளை நான் காலையில் 4:30 மணிக்கு வர சொன்னேன், எப்படி என்னால் இங்கே மேலே கூட்டுன்னு போக முடியும், இன்னும் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்ட. அவள் எங்கே 4:30 வரமாட்டா, சும்மா வரேன்னு சொல்லியிருக்கா, நான் அவளாம் வரமாட்டா அப்படின்னு தான் நினச்சின்னுக்கிறான். அப்படியே வந்தாலும் அவளால் இவ்வளோ தூரம் மேலெல்லாம் ஏற முடியாது, பயந்து இறங்கிடுவா அப்படி இன்னும் நினைக்கிறான். ஆனால் அவன் மனசுக்குள்ளே உள்ளே தெரியுது என்னான்ட்டு, இந்த பொண்ணு அப்படியாப்பட்டவ இல்லை அப்படின்ட்டு. சரி இன்னும் படுத்துட்டு இருக்கான். அதே 8 மணிக்கு அந்த வாட்ச்மேன் வர்றார், அலெக்சாண்டர்னு. அவர் வந்து மிலிட்ரியில் வந்து எக்ஸ்-சர்வீஸ் மேனு. அவர் 8 மணிக்கு வருவார். ஒரு ரம் பாட்டில் இருக்கும், குடிப்பார், சாப்பிடுவார், கொசு தேத்தி வச்சுட்டு தூங்கிடுவார். விடிகால 4 மணிக்கு இங்கே பக்கத்தில் ஆப்ரகாம் மில்லில் வந்து சங்கு ஊதும். அது ஊதும்போது வீட்டுக்கு போயிடுவார். போயிட்டு கரெக்டாக 7:30-8 வந்துடுவார். 8 மணிக்கு வந்துடுவார். 8 மணிக்கு வந்துட்டு மறுபடியும் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கின்னு போகிற வர காருக்கெல்லாம் கம்பீரமாக சல்யூட் அடிச்சுட்டு மறுபடியும் போயிடுவார். அதான் அவரது நைட் டியூட்டி. ஆனால் இவனை வந்து அவர் கண்டுக்கவே மாட்டார், மதிக்கவே மாட்டார். அவர் வந்து படுத்துன்ட்டு எப்போதும் போல் காலைல சங்கு ஊதுனவுடனே எழுந்து வீட்டுக்கு போயிடுறார். 4 ஆயிடுச்சு. இவன் எழுந்துச்சி உட்காந்துக்கிறான். நைட்டில் சரியான தூக்கமே இல்லை. 4:30 ஆகுது. இவன் வருவாளா, நான் நினைக்கிறேன் வரமாட்டா அப்படின்னு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா தூரத்தில் ஒரு உருவம் தெரியுது. கிட்ட வர பார்த்தா ராஜம்மையே தான், கையில் ஒரு தூக்கு ஒன்று. இது என்ன தூக்குன்னு கேட்குறான். டீ எடுத்துன்னு வந்தேன், நீ தான் உங்கள் அம்மா மூச்சுக்குவாங்க, டீலாம் போட மாட்டேன், நீ என்ன வெளியில் அடுப்பு இருந்தது, காயத்தை வச்சு கொளுத்தி உனக்கு டீ எடுத்துன்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, டீயை குடி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த செக்யூரிட்டி போயிட்டாரா அப்படின்னு கேட்குறான். செக்யூரிட்டி போயிட்டாரு. சரின்ட்டு 2 பேரும் டீயை குடிச்சு, நீ கொஞ்சம் டீ குடின்றான். இல்லை எனக்கு வேணாம் அப்படின்றான். அப்போ தான் அவளுக்கு இன்னும் சந்தேகம், என்னை கூட்டின்னு போவியா மேலே, நிஜமாக தானே அப்படின்னா. நிஜமாக தான், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளை கூட்டின்னு போயிட்டு அந்த இரும்பு கோபுரத்தாண்ட நிற்க வைக்கிறான். நிற்க வச்சுட்டு சொல்கிறான், இங்கே பார், நல்லா தெரிஞ்சுக்கோ, இதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது மேலே போகிறது கீழே இறங்குறதுக்கு. மேலே போகும்போது படிக்கட்டை மட்டும்தான் பார்க்கணும், மேலேயும் பார்க்கக்கூடாது, கீழேயும் பார்க்கக்கூடாது, தும்மக்கூடாது, வேர்வை வருதுன்னு சொல்லிட்டு துணி கிணியத்து கை காலில் துடைக்கலாம் கூடாது. ஒரே இது தான், நேராக போகிறோம், நேராக இந்த கீழே வந்து இறங்குறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குது, போகலாமா அப்படின்னோடனே, சரி நீ ஃபஸ்ட்டு மேலே ஏறு அப்படின்றான். இவ கிட்ட போய் அந்த படிக்கட்டை தொட்டு அப்படி கும்பிட்டுட்டு பாவடை எடுத்து மேலே அப்படி சொருவிக்கினே மேலே ஏறுறான். இவன் பின்னாடியே இவனை மேலே ஏறுறான். அந்த ஏனி மேலே ஏறும்போது இவன் முதல்ல ஒரு டைம் ட்ரை பண்ணியிருக்கான், தப்பு பண்ணி காலை வைப்பான். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கால் வந்து விளங்காத கால் இருக்குது தெரியுமா, அந்த விளங்காத காலை ஊனி இந்த நல்ல காலை வச்சு ஏறணும். அவன் என்ன பண்ணுவான், நல்ல காலை ஊனி விளங்காத காலை மேலே வச்சு ட்ரை பண்ணியிருப்பான், அது செட் ஆகாது. இப்போ வந்து காலை மாற்றி இது பண்ணதுனால இவனாலையும் மேலே அப்படியே பின்னாடியே மேலே ஏறி போயிட்டே இருக்கிறான். இப்போ அந்த 1100 அடி உயர கோபுரத்தில்
8 தட்டு வச்சுருப்பாங்க. ஒரு தட்டும் வந்து வேலை செய்யும்போது நின்று கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி. இவங்க முதல் ஸ்டெப்பில் போய் நிற்கிறாங்க 2 பேரும். இன்னும் ஒன்றே இவளுக்கு பயங்கர சந்தோஷம். ஹே, நம்ம இடங்கடெல்லாம் சின்ன சின்னதாக ஆயிடுச்சு இல்லை அப்படின்னா. ஆமாம், மேலே வந்துட்டோம்ல, இனிமேல் எல்லாமே சின்ன சின்னதாக ஆகிட்டே இருக்கும் அப்படின்னோடனே அப்புறம் சரி சீக்கிரம் ஏறு, டைம் ஆகுது அப்படின்னா. இந்த முதல் தட்டில் நின்னா பாருங்க, அவ்வளோதான். அதுக்கு அடுத்தது அவகிட்ட அந்த குதூகலம் அது இதுன்னு எல்லாமே மறைஞ்சு போச்சு. ஏதோ ஒரு கனவுல போகிற மாதிரி கட 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 கடன்னு அந்த ஏணியில் ஏற ஆரம்பிச்சிடுறா. குமரேசனே நினச்சி பார்க்கல. இப்போ பாதி தூரம் ஏற முடியாமல் மூச்சு வாங்கி இப்படியே இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லுவா அப்படின்னு தான் நினச்சான். ஆனால் சலிக்காமல் கட கட கடன்னு மேலே ஏறிடுறா. மேலே ஏறி இந்த மேலே இருக்கிற 2வது 3வது 4வது 5வது தட்டெலாம் நின்று அவள் ரெஸ்ட்டு எடுக்கவே இல்லை. அது ஃபஸ்ட்டு ஏறி மேலே டாப்பில் போய் நின்றுட்டு சீக்கிரம் வான்ட்டு இவனை குமரேசனை கூப்பிட்றான். இப்போ குமரேசனும் மேலே போயிடுறான். மேலே போய் நின்று உடனே அப்போது 2 கையும் அந்த கன்னத்தில் வச்சுக்கிட்டு, ஓ எப்படி இருக்குது இந்த இடம், நம்ம எங்கே இருக்கிறோம், வானத்துக்கிட்டே தொற்றுவோம் பொழுது, இவ்வளோ ஆகிட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் அவளுக்கு. இங்கே பறவைலாம் வந்து நமக்கு கீழே பறக்குது அப்படின்றான். ஒன்றா அவன் சொல்கிறான், நம்ம தான் மேலே இருக்கோம்ல, இப்போ காக்கா கொக்கு எல்லாம் கீழே தான் பறக்கும் அப்படின்னு இப்படியே சுற்றி பார்க்குறா. சுற்றி பார்த்துட்டு கடல் எந்த பக்கம் இருக்குதுன்னு. இன்னும் சூரியன் வர ஆரம்பிக்கலை. சூரியன் வந்தால் தான் வெளிச்சம் தெரியும். வெளிச்சம் வந்தால் தான் கடல் நம்ம கண்ணுக்கு தெரியும். நம்ம வந்து இப்போ வந்து சுற்றி மலை அது இதெல்லாம் பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் இதுவாச்சுன்னா நம்ம மேகம் கூட நம்ம கிட்டே வந்து மேகம்லாம் கிட்ட வருமா அப்படின்னு அவ்வளோ சந்தோஷம். அப்படியே பார்க்குறா, பா நம்ம வானம் பக்கத்துலேயே இருக்குதுல்ல. ஆமாம் அப்படின்றாங்க. இங்கே வானத்துக்குள்ளே போவோமா, நம்ம இப்படியே போக முடியுமா, எங்கே போகலாமான்னு கேட்குறானே. சொர்க்கத்துக்கு, செத்து போனால் சொர்க்கம் தானே போவோம், இப்படியே சொர்க்கத்துக்கு போக முடியுமா அப்படின்லாம் கேட்குறா. குமரேசன் ஒன்றும் சொல்லலை, கம்முன்னு இருக்கான். அப்புறம் அந்த மலை போகிற எப்படி இருக்குது, இந்த கீழே பார்த்தா சின்னதான் இந்த வத்திப்பட்டி சைஸில் பஸ்ஸு போயிட்டு இருக்குது. அதை பார்த்துக்கே சின்னதாகிடுச்சு பாறான், நம்ம இடமே தெரியல பாறான். இப்போ நம்ம கீழே இருந்து பார்க்குறவங்களுக்கு நம்ம மேலே நிற்கிறது தெரியுமா அப்படின்னு கேட்குறா. தெரியும், ஒரு மஞ்சள் கலர் குருவி மேலே உட்காந்துக்கிற மாதிரி, இப்போ நீ நீல கலர் ட்ரெஸ் தானே போட்டுனுக்கிற, அதே மாதிரி ஒரு குருவி உட்காந்துக்கிற மாதிரி தெரியும் அப்படின்னு குமரேசன் சொல்கிறான். அப்புறமா அவள் அப்படியே திரும்பி அந்த கைப்பிடி மேலே கையை வச்சுட்டு அப்படியே கம்முன்னு அப்படியே நின்றுன்னுக்கிறான். இவன் குமரேசன் கொஞ்சம் தள்ளி நின்றுன்னுக்கிறான். திடீர்னு அவள் வந்து அப்படியே விசும்ப ஆரம்பிக்கிறான். இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எதுக்கு அழுகுறாய்வா டக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உத்தவ கவனிச்சா கண்ணில் இருந்து தாரியாக கண்ணீர் கொட்டுது. அப்படியே அவளுக்கு உதட்டு அப்படியே கடிச்சிக்கின்னு கழுத்தெல்லாம் அப்படியே இருக்கிற மாதிரி அப்படியே அழுதுன்னுக்கிறான். இவனுக்கு ஒன்றுமே புரியல, பதறி போயிட்டு ஏய் எதுக்கு அழுகுற அப்படின்னு கேட்கும்போது கம்முன்னு இருக்கா. பயமாக இருக்குதா அதனால் அழுகுறியா அப்படின்றான். இல்லை அப்படின்னு தலை ஆட்டுறான். சரி இறங்கிடலாம் வா, பயமாகதுன்னா இறங்கிடலாம் வா அப்படின்னா கூட கம்முன்னு அந்த கைப்பிடியே பிடிச்சி நின்றுக்கிறான். இவனுக்கே பயமாகிடுது. கிட்ட போய் எதுக்கு அழுகுற அப்படின்னு கேட்கும்போதே இவனை அறியாமல் அவள் கை மேலே இவன் கையை அப்படியே வச்சிடறான். அப்படி வச்ச உடனே அவள் அப்படியே திரும்பி இவனை அப்படியே கட்டி அணைச்சிக்கிறான். அப்படியே அவள் அப்படி திரும்பி ஆவேசமாக கட்டி அணைக்கும்போது இவன் ஒரு ஸ்டெப்பு அப்படி பின்னாடி வந்து அப்படி நிதானிச்சு இவனும் அவளை கட்டி அணைச்சிக்கிறான். 2 பேரை கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்படியே அவள் வந்து அவனுடைய மாரில் அப்படியே சாஞ்சின்னு ஒவ்வொன்றா அழறான். இந்த இடத்துல ஜெயமோகன் இந்த சிறுகதை எப்படி முடிப்பாருன்னா, அவளுடைய தலை வகுட்டில் முத்தமிட்டான் உழுத மண்ணின் புது மண் வாசனை அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிச்சிருப்பார். ஒரு காதல் ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்கும் ஒரு சாதாரண ஒரு பெண்ணுக்கும் ஏற்படக்கூடிய அந்த காதல் எங்கே வந்து 2 பேருக்கும் அந்த காதல் வெளிப்படுறது பாருங்க. இங்கே ஒரு உச்சியில் வானத்துக்கிட்ட இவங்க 2 பேருடைய காதலும் வெளிப்படுற விதமாக இது இந்த சீனை வந்து நீங்கள் சினிமாவில் பார்த்தா
க்ரெயினில் வச்சு அந்த ஷார்ட்டை எடுத்து சுற்றி அப்படியே இவங்க 2 பேரும் கட்டி அணைச்சிருக்கிற சீன் மட்டும் எடுத்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான ஒரு சினிமாட்டிக்கு கற்பனை சீனை நம்ம கண்ணில் பார்க்குற மாதிரி இந்த இடத்துல சூப்பராக ஜெயமோகன் எழுதியிருப்பார். இந்த மாதிரி ஒரு 10 கதை இருக்குது இந்த வான் நெசவில். இந்த புக்கு கட்சா வாங்கி படித்து பாருங்கள். நான் இந்த ஒரு கதை தான். இதுக்கப்புறம் குமரேசனுக்கும் ராஜம்மைக்கும் என்ன நடந்தது, 2 பேரும் கல்யாணம் பண்ணின்னு இன்னொரு கதை எழுதியிருப்பார். இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணின்னு அதுக்கப்புறம் பிஎஸ்என்எல்ல குமரேசனுக்கும் பர்மனெண்ட் ஆகுது வேலை. பர்மனெண்ட் ஆகி திருச்சியில் சொந்தமாக ஒரு வீடு கட்டி அதுக்கப்புறம் இவங்களுக்கு 2 பசங்க பிறகுது. அதில் ஒரு பையன் இவர் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அவன் பையன் வந்து அமெரிக்காவில் இருக்கான், பொண்ணு வந்து பாம்பேயில் இருக்குது. அதுக்கப்புறம் குமரேசனும் ராஜம்மையோட தங்க கோலம்மைன்னு ஒருத்தர் இருப்பாள். அவள் வீட்டுக்கு வந்து பார்த்து அங்கே வந்து சும்மா கொஞ்ச நேரம் இருந்துட்டு மறுபடியும் இவங்களுடைய அந்த இரும்பு கோபுரத்தை பார்க்கலான்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து ஒரு தடவை சுற்றி பார்க்குற மாதிரி 2வது கதையில் எழுதியிருப்பார். பிரமாதமான சிறுகதை. இந்த படித்து முடித்தோடனே சொல்லியே ஆகணும் அப்படின்னு தோணுச்சு, சொல்லிட்டேன் நான். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் சொல்லுங்கள். உங்களுடைய உடல் நலத்தை பத்திரமா பார்த்துங்க, நிறைய படிங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.